பொம்பளை ஆள் ஆத்தா நேரத்துக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணுது, நேரத்துக்கு சேலைக்கு மேட்சா ஜாக்கெட்டு பாவாடை எல்லாம் போடு, லோனை வாங்கி வை, நிறையா லோனு வாங்கி வை. பூரா அந்த கிராக்கி தானா? லோனை வாங்கி வை, 20 லட்சம் 30 லட்சம் வாங்கி வை. உன் புரிஞ்ச ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பாதிப்பாரு. லோனை வாங்கி வை. லோனுக்காரன் வந்துட்டா செங்கப்பட வேலைக்கிற போய் படுத்துக்க. உன் பிள்ளைகிட்ட சொல்லு, அம்மாவுக்கு 3 நாளாக வயிற்றால நிற்கலேன்னு. அவன் லோனுக்காரன் அவைவாரமாக இருக்கேன், எனக்கு 7 நாளாக வயிற்றால நிற்கலை, மேலதிகாரி என்னையே போட்டுது பண்ணுறேன். அம்மா வர 3 நாளாகும், நான் உன் வீட்டு வாசலே உலையை கூட்டிடுவேன். அவன் ஸ்டப்பை வச்சு அடிச்சுக்கிட்டு அவன் உட்காந்துருவேன். லோனு வாங்கக்கூடாது, கடை வாங்கக்கூடாது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் 2 இல்லாமல் இருந்தால் அவன் தாண்டா உண்மையான தூய்மையான மனிதன். ஒன்று உடம்புல நோய் இருக்கக்கூடாது, 2வது கடை இருக்கக்கூடாது. 2 மட்டும் இல்லைன்னு நீதாயா பெரியாள். மகளிர் குழு தலைவி இந்த ஊரில் இருக்கியாத்தா? கைதுக்குத்தா? உன் வீட்டில் தான் செழிப்பு அல்ல, காசு எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம். இப்போ வட்டி கொடுக்க முடியாது யாருமே. அரசாங்கம் சட்டம் போட்டுச்சுடா, வட்டி கொடுக்குற ஆள் வட்டிக்கு வாங்கணும் போய் லேசாக கேட்டு மிரட்டினேன்னா 7 வருஷம் செய்யலாம். வட்டி கொடுத்த ஆள் கூட எப்படியாவது கட்டவரில் சூம்பியாவது வாங்கிடு. இது தெரியாமல் எங்கள் ஊரில் ஒரு ஆள் செம்பரியாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன், அவர் கெடா குட்டியை பூரா விற்று காசை கொடுத்துருக்கேன் வட்டிக்கு. அரசாங்கம் அறிவிச்சு தெரியாமல் காலையில் போய் ஆறுமுகம் அந்த 3 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன், அவனை வாங்குற வெட்ட வாட்டிருக்கேன். அவன் அப்படி அடி முண்டை மேலே வர்றா அப்படின்னு தூக்கயிறை போட்டுக்கிட்டே நின்றுருக்கேன்.